சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. நாடு மகிழ்ந்தது, கரிகாலரை வாழ்த்தியது. அப்படிப்பட்ட திறமை மிக்கவர்தான் எங்கள் மாமன்னர். புலவரே புலவரே, போதும் போதும், இதற்கு மேல் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவர் ஏன் சொல்ல வேண்டும்? இளம் வயதில் எதிரிகளால் சூழப்பட்டு சிறையில் சிக்கிவிட்ட சிங்கமாம் கரிகாலர் என்று நான் அறிவேனே. எதிரிகள் சிறை கோட்டத்திற்கு தீ மூட்டினர். எரிந்த நெருப்பிலிருந்து கரிந்த கால்களோடு மாமன்னர் தப்பியிருக்காவிட்டால் தமிழகம் மாவீரர் ஒருவரை இழந்திருக்கும். பூம்புகாரின் பொலிவு என்றைக்கோ மறைந்திருக்கும். நான் போற்றுதற்குரிய உன்னதமான நண்பரை பெறாமலே போயிருப்பேனே. மன்னரே, தயவு செய்து இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த மணிமுடியால் ஏற்கனவே என் தலை கனத்து இருக்கிறது. மேலும் கனத்து போக செய்து விடாதீர்கள். அதனால்தான் பகைவர் முன் தாழாத தங்கள் தலை புகழ்மொழியை கேட்டு தாழ்ந்து விட்டதோ? தங்கள் அடக்கம் என்னை வியக்க வைக்கிறது. தமிழ் மனம் பரப்பும் மலர்வனம் நமது புலவர் காரிக்கண்ணனா. சங்கம் கண்டு செந்தமிழ் வளர்த்த பைந்தமிழ் காவலர் தாங்கள். நீங்கள் இருவருமே என்னை புகழ்வதை கேட்டு தமிழன்னையே என்னை தழுவி முத்தமிட்டு வாழ்த்தியது போல் ஆகிவிட்டது. இனி எனக்கு என்ன குறை? இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும் எனக்கு? மாமன்னருக்கு வணக்கம். என்ன செய்தி தளபதியாரே? ஒரு அவசர செய்தி. மன்னர்கள் பவனி முடிந்ததும் முடியாததுமாக ஒரு சங்கடமான சம்பவம் நடந்துவிட்டது. யாரோ இரு பாண்டிய நாட்டு வீரர்கள் தங்களுக்குள் போரிட்டுக் கொண்டார்கள். அதில் ஒருவன் மடிந்து விட்டான், மற்றொருவன் சென்ற இடம் தெரியவில்லை மன்னா. இருவரில் ஒருவனது பெயர் செழியன் என்று சொன்னார்கள். என்ன சொன்னாய்? இருவரில் ஒருவன் செழியனா? தளபதியாரே, சரியாக சொல்லும். மடிந்தவன் பெயர் செழியனா? மடிந்தவர் பெயர் செழியனா என்று தெரியவில்லை. ஆனால் கொலை நடந்த இடம் புலவரின் வீட்டு எதிரில்தான். பதறாதீர்கள் மன்னவா. தங்கள் தூதுவனாக இங்கு வந்த செழியனின் அறிவையும் ஆற்றலையும் நாங்கள் யாவரும் அறிவோம். அவ்வளவு எளிதில் அவனை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. தளபதியாரே, இறந்தவனின் பிணம் எங்கே இருக்கிறது? அரண்மனைக்கு பின்புறம் உள்ள பாழ்மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. மன்னர் விரும்பினால் இப்பொழுதே பார்வையிடலாம். இறந்தது செழியனல்ல என்ற உண்மையை இப்போதே சொல்லிவிடலாமா? ஆனால் அங்கு நடந்ததை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் என்று செழியன் சொல்லியிருக்கிறானே. இங்கு கிடக்கும் பிணத்தை பார்த்தால் இறந்தவன் அவனல்ல என்பது இவர்களுக்கே தெரிய போகிறது. நாம் ஏன் அதை பற்றி பேச வேண்டும்? புலவர் பெருமானே, அந்த சண்டை நடந்தது தங்கள் வீட்டிற்கு எதிரே என்கிறார் இந்த தளபதியார். உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது விவரம் தெரியுமா? அது நான் தான் தங்களது அழைப்பை ஏற்று இங்கு வந்து விட்டேனே. இந்த செய்தியை நானும் இப்போதுதான் கேட்கிறேன். செழியனுக்கு எதுவும் நேர்ந்திருக்க கூடாது. செழியன் இறந்திருக்க கூடாது அன்பரே. நான் உடனே சென்று அந்த வீரனின் சடலத்தை காண வேண்டும். இறந்தது யார் என்பதை அறிய வேண்டும். அன்பரே, அவசரம் கொள்ள வேண்டாம். இந்திர விழா முடிந்து நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த வேளையில் அமங்கலமாக அங்கு சென்று அந்த சடலத்தை காண வேண்டாம். பொறுமையாக இருங்கள். பொழுது விடிந்ததும் நாமே சென்று காண்போம்.
காயம் நன்றாக ஆறியிருக்கிறது. நீ புலவர் காரிக்கண்ணனாரின் மகள்தானே? ஆம். ஆனால் தேர்ந்த மருத்துவச்சி போல் அருமையான மூலிகை மருந்தை வைத்து எனக்கு வலியே இல்லாமல் செய்துவிட்டாயே. அது எப்படி? என் தந்தையார் எப்பொழுதும் தமிழ் கவிதைகளிலேயே மூழ்கியிருப்பார். என் தாயாரோ யாரேனும் நோயென்று வந்துவிட்டால் அதற்குரிய மருந்தை கொடுத்து விரைவில் அவரை குணப்படுத்தி விடுவார். மருத்துவம் அவர்களுக்கு தொழில் இல்லை என்றாலும் நிறைய மூலிகைகளை பற்றி அவர்களுக்கு தெரியும். நாடி கூட பார்ப்பார். எனக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் உடனிருந்து பார்த்து பார்த்து எனக்கும் அதில் ஈடுபாடு வந்துவிட்டது. என் தாயார் மறைந்த பிறகு என்னால் ஆன வரையில் நானும் அதை செய்து கொண்டு வருகிறேன். சோழ நாட்டிற்கு தாயார் செய்த சேவையை மகளும் தொடர்கிறாள். தவறாக சொல்கிறீர்கள். எப்படி? உங்களுக்கு சிகிச்சை செய்ததன் மூலம் நான் பாண்டிய நாட்டிற்கே சேவை செய்து விட்டேன். உன் பெயர்? முத்துநகை. அருமையான பெயர். இதை அருந்துங்கள். என்ன இது? மிளகு நீர். இதை பருகினால் அசதி போய்விடும். பருகுங்கள். மிகவும் சுவையாக இருக்கிறது. அத்தோடு உடல் நலத்திற்கும் உகந்த உணவு. இந்த மிளகு நீர் மிகுந்த தெம்பை தருகிறது. பாராட்டிற்கு நன்றி. சரி, தங்களது தாய் தந்தையரை பற்றி சொல்லவே இல்லையே. இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள்? என் இதயத்தில். தாயின் பெயர்? தமிழ். தந்தை? பாண்டிய நாடு. என்ன சொல்கிறீர்கள்? ஆம் முத்துநகை. பாண்டிய நாடெனும் தந்தையும் தமிழ் தாயும் பெற்றெடுத்த மகன்தான் நான். இல்லை இல்லை, நான் சொன்னது போல் சரியாக சொல்லுங்கள். சரியாகச் சொல்ல என்னால் இயலாது. ஆனால் ஒன்று, எப்படியும் எனக்கு ஒரு தாய் தந்தையர் இருந்திருக்க வேண்டும். அது மட்டும் நிச்சயம். ஏன், நீயும் ஒரு வகையில் எனக்கு தாய்தான். என்ன பார்க்கிறாய்? நோயாளியை அன்புடன் கவனிக்கும் செவிலியர்களை தாயாக பாவிக்க வேண்டும் என்று பல பெரியவர்கள் கூறி நான் கேட்டிருக்கிறேன். அதனால்தான் சொல்கிறேன். அவ்வகையில் நீயும் எனக்கு ஒரு தாய்தான். பெற்றோர்களின் பெயர்களை சொல்லுங்கள் என்றால் சுற்றி வளைக்கிறீர்களே. இதற்கு மேல் இப்போது என்னால் விரிவாக சொல்ல இயலாது. அதற்காக எனக்கு தாய் தந்தையரே கிடையாது என்று கருதி விடாதே. தாமரையிலும் மல்லியிலும் திடீரென குழந்தைகள் தோன்றுவதாக கதை கட்டுகிறார்களே, அப்படிப்பட்ட தெய்வ பிறவியும் அல்ல நான். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த சாதாரண மனித பிறவிதான். என்னை பொறுத்தவரையில் அன்பு செலுத்தும் ஒவ்வொரு பெண்ணும் எனக்கு அன்னைதான். அன்பே சிவம், பண்பே கோவில். அன்பே சிவம். யார் அவர்கள்? என் தந்தையாரை பார்க்க சிவனடியார்கள் அவ்வப்போது வருவதுண்டு. அப்படித்தான் என்றும் யாரோ வந்திருக்கிறார்கள் போலிருக்கிறது. நான் சென்று பார்த்துவிட்டு வருகிறேன். அன்பே சிவம், பண்பே கோவில். புலவர் காரிக்கண்ணனார் வீடுதானே? ஆம். அன்பே சிவம், பண்பே கோவில். 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 அன்பே சிவம்.
என்ன பெண்ணே, நீ ஒரு புலவரின் பெண்ணாயிற்றே, போர் வீரன் மகளைப் போல் வாளை எடுக்கிறாய்? ஏன் ஒரு புலவரின் மகள் வாளை ஏந்தக்கூடாதா? நான் ஒரு சாதாரண பெண் மட்டுமல்ல, ஒரு சிறந்த வீராங்கனையும் கூட. எனது கரங்களில் என் தந்தை தந்த ஏட்டையும் எனது தாய் தந்த மூலிகையை மட்டுமல்ல, தேவைப்பட்டால் வாளையும் ஏந்துவேன். மரியாதையாக இங்கிருந்து அனைவரும் சென்று விடுங்கள். இல்லையே ஒருவரின் உயிர் கூட மிஞ்சாது. எங்கே உன் வீரத்தை பார்க்கலாம்? வா! சிவனடியார் உடை அணிந்து கொண்டு வந்து சோழ நாட்டையே சீரழிக்க பார்க்கிறீர்களா? மரியாதையாக இங்கிருந்து சென்று விடுங்கள். இல்லையே என் வாளுக்கு அனைவரும் இரையாவீர்கள். தளபதியாரே, மன்னா, பிணத்தை போட்டு வைத்திருக்கும் மண்டபத்தை சுற்றி காவல் போட்டிருக்கிறாய் அல்லவா? அது ஒரு பிணம் தானே, ஓடியா போய்விடும் என்ன என்று அமைச்சர் சொன்னார். எதற்கும் இருக்கட்டுமே என்று 4-5 வீரர்களை அங்கு நியமித்திருக்கிறேன். ஒரு பிணத்தை காண வந்தால் 4 சடலங்கள் கிடக்கிறதே. மன்னா, பாண்டிய மன்னரே, இறந்து கிடப்பது செழியனா என்று பாருங்கள். யார் இங்கு படை தளபதி? எப்படி இந்த அவமானம் நடந்தது? இதை அனுமதித்தது யார்? அது அந்த வீரனின் பிணத்தை நீ பார்த்தாய் அல்லவா? பார்த்தேன் அரசே. அந்த வீரனின் பிணத்தை அமைச்சர் தானே இங்கே பாதுகாப்பாக கொண்டு வந்து வைத்தார்? ஆம் அரசே, நானும் சில வீரர்களும் சேர்த்துதான் அந்த பிணத்தை இங்கு கொண்டு வந்து வைத்தோம். பிறகு எப்படி இந்த பிணம் மாறியது? போர் வீரனுக்கு பதிலாக கோவேரி கழுதை எப்படி இங்கு வந்தது? அதுதான் அரசே, எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. பிணம் தானே எங்கே போய்விடப் போகிறது என்றாய். இப்பொழுது பிணம் மாயமாக மறைந்து விட்டதே. இப்பொழுது என்ன செய்ய போகிறாய்? உத்தரவு கொடுங்கள் மன்னா. உடனே சென்று கொண்டு சென்றவர்களை கண்டுபிடித்து தங்கள் முன்னிலையில் நிறுத்துகிறேன். யார் அவர்கள், எங்கு சென்றார்கள் என்பதை உடனடியாக தேடி கண்டுபிடிக்க வேண்டும். புறப்படு. அப்படியே ஆகட்டும். கோழைகள், குருடர்கள் நமது கோட்டைக்குள்ளேயே புகுந்து எதிரி தாக்கியிருக்கிறார். அதை பார்த்து ஏமாந்திருக்கிறார்கள். முட்டாள்கள். வீரர்களே, என்னுடன் வாருங்கள்.
அருமை நண்பரே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்கள் நாட்டிற்கு வந்திருக்கும் பொழுது இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததை நினைத்து நானும் வருத்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறேன். நமக்கே தெரியாமல் நடந்து விட்டதற்கு தாங்கள் என்ன செய்வீர்கள்? செழியன் இறக்கவில்லை என்ற இன்பச் செய்தி மட்டும் எனக்கு கிடைத்தால் போதும். செழியனை என்று நான் முதலாக பார்த்தேனோ அன்றே அவன் மீது எனக்குள் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு விட்டது. நேருக்கு நேர் நின்று செழியனோடு யார் போர் புரிகிறார்களோ நிச்சயம் அவன்தான் மடிவானே தவிர செழியனுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது. இங்கிருந்த சில நாட்களிலேயே செழியன் மீது இந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். இது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் செழியனுக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாது என்று என் மனம் பதறுகிறது. செழியனை நினைத்து நீங்கள் இவ்வளவு கவலைப்படுவதை பார்த்தால் எனக்கு வியப்பாக இருக்கிறது. செழியன் செழுந்தமிழன், செருமுனை காளை, சிந்தனையாளன், சித்திரை கவிதைகள் பாடும் இளம் புலவன். அவனது பெயர் எனக்கு செந்தேன். அவனுக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்து விட்டால் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவனின்றி என்னால் வாழ முடியாது. அவன்தான் என் உயிர். நண்பரே, செழியனை பற்றி தாங்கள் தீட்டும் சொல்லோவியம் கேட்டு என் உடல் சிலிர்க்கிறது. அவன் மீது நீங்கள் கொண்டிருக்கும் ஈடுபாட்டை நான் நன்றாக அறிவேன். இருந்தாலும் தங்களுக்கும் செழியனுக்கும் உள்ள உறவு முறை என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா? அதை பற்றிய முழு விவரம் ஒரு பெரிய கதை. அதை பெரிதொரு சமயம் நான் விரிவாக கூறுகிறேன். இப்போது எனக்கு வேண்டியதெல்லாம் அவனுக்கு என்ன நேர்ந்தது என்ற விவரம் மட்டும்தான். அவனை கண்டுபிடிப்பதற்கு விரிவான ஏற்பாடுகளை செய்கிறேன். சிறு செய்தி கிடைத்தாலும் உடனடியாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். செழியனை கண்டுபிடிக்க வேண்டிய முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். இது போதும் சோழ மன்னரே, இது போதும். நிச்சயம் நீங்கள் இதை நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது. சோழ மன்னா, பகை அனைத்தையும் வென்று தனிப்பெரும் பேரரசாக விளங்கும் தங்களுக்கு எதிராக செயல்பட யாருமே இருக்க முடியாது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். இந்த நிலையில் இத்தகைய காரியத்தை யார் செய்திருப்பார்கள்? உங்களை அவமதிக்க துணிந்த அந்த கயவன் யார்? என் எதிரிகளில் ஒருவன், வேளிர்குல தலைவன், இளம் வயதிலேயே என்னை எரித்துக் கொள்ள முயன்ற கயவன் இருங்கோவேள். இறந்தவன் பாண்டிய நாட்டு வீரனாக இருந்தால் தளபதியோடு போரிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? கிடைச்ச ஒரு உறவையும் விட்டு கொடுக்கவோ இழக்கவோ மனசு வரல சார்.